என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சாரா அத்தா மக்களே, காலைல சித்தியும் அக்ஷயாவும் இருக்காவ, இந்த காஃபியை கொண்டு கொடுத்துட்டு வா மக்களே. தாங்க அத்தா. ஏமா ஜோஸ்னா, ஸ்னோக்கு பால் ஆத்திட்டேன், இரு ஒரு நிமிஷம் ஊத்தி தாரேன். அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் டீ ஏமா போட்டு வைக்க, சரி எடுத்து குடிக்கவும் மாட்டாவளா, வாயில தான் கொண்டு ஊத்தணுமா? இல்லாட்டி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா வட்டி. ஏன் அவளுக்கு வந்து எடுத்து குடிக்கலாம் இல்ல, அவங்க அம்மாக்கு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா நேரமும் போனும் கைமா இருக்கா, ஒரு வேலை செய்யலா, கால் மேல கால் போட்டு அவ பாட்டுக்கு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு வேலைக்கார மாதிரி உளுந்து உளுந்து எல்லாம் செய்யுங்க. சரி அண்ணி விடுங்க மக்களே. ஏன்டா மக்களே, அவ குதிச்சுட்டு கிடக்கா, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். இல்லத்த நானே போய் கொடுத்துட்டு வரேன். ஏமா இவ்வளவு நாள நீ எல்லாருக்கும் பணிவிட செஞ்சுட்டு இருந்த, இப்ப கூடாலும் மருமகளையும் சேர்த்துட்டியா? இடி சாராட்ட நான் ஒரு வேலை செய்து கேட்கறது கிடையாது, அவளே கூடால வந்து எல்லாம் செய்யா. இனிமே ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து பண்ணி விட செய்யுங்க. பை ஏன் பட்டி இப்படி தரு நிக்க? ஏம்மா நீ அவளுக்கு செல்லம் கொடுக்காத பாத்துக்கா, சும்மா கால் மேல கால் போட்டு அவ பாட்டு போனை பாத்துட்டே இருக்கியா. அப்பப்ப ஏதாவது வேலை செய்ய கொடுமா, சும்மா இருப்பா இல்ல. ஏதாவது காயை கொண்டு நீட்டு, மக்களை ஏதாவது கட் பண்ணி தானே பாசமா சொல்லு. நான் எப்படி சொல்ல முடியும்? ஏம்மா இவள்கிட்ட எல்லாம் கட் பண்ணி தருவியான்னு கேட்கக்கூடாது, கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அவ பாட்டி கட் பண்ணுவா பாரு. எம்மா இன்னும் போங்க அம்மா, வீட்டுல சண்டை இல்லாம போனா போதும். எம்மா திருப்பி திருப்பி சொல்ல பழக்கி விடாத. ரோஹித்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவியில ஏதாவது வேலை வாங்குவாவ. யாரு என்னென்னலாம் பார்க்கவே மாட்டான் பாத்துக்கா. நாளையில இருந்து ஏதாவது காய் வெட்டனா என்று சொல்லு, நான் கொண்டு கொடுத்து அக்ஷயா இதை கட் பண்ணுன்னு சொல்லிடுவேன். மாறி என்ன சொல்லியான்னு எனக்கு பாக்கணும். எம்மா இவ ஒருபடியா துடிச்சுக்கிட்டு தான் வாரா. ஏழுகளுக்கு வயசாயாச்சு, இன்னும் அந்த சீனி டப்பா இல்ல அந்த சீனி கலவாண்டு தின்னு நடத்தல. எம்மா கூடவே பிறந்தது. அம்மா இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல, நல்லாதாம்மா இருக்கு, நல்லதா வருமா? ஆமாம்மா, இந்த ஆப்ல நான் ஏற்கனவே நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன், எல்லாமே சூப்பர் சூப்பரா தான் வரும். சித்தி காஃபி கொடுத்துட்டு போ. என்ன சாரா, எங்க மேல இருக்க கோவத்துல காஃபியே மேலே தூக்கி போடுவேன். சித்தி தெரியாம கை தவறி கீழே விழுந்துட்டு. கை தவறி கீழே விழுந்த மாதிரியே இருக்கு, போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்து தொட. சாரா ஏங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? நல்ல லேட் ஆகுன்னு சொன்னீங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன க்ளீன் பண்ணிட்டு இருக்க? காபி கொட்டிட்டு அத க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீயே கொட்டின? யாருமே கொட்டலங்க, சித்தி கொடுத்தனா கை தவறி கீழே விழுந்துட்டு. சாரா முத எலும்பு. நீ ஏன் எலும்புன்னு சொன்னா எலும்பு, என்ன யாரும் கேட்டுட்டு தான் எலும்புவியா? எம்மா என்ன சத்தம்? முத அதுல இருந்து எலும்பு. எம்மா ரோஹித் கத்திய மாதிரி எல்லாம் இருக்கு. ஏ அக்ஷயா, கீழே கலைஞ்ச காஃபியை ஒன்னால துடைக்க முடியாதா? ஏன்டே உன் பொண்டாட்டி ஒரு வேலையும் செய்திரப்படாதா? நம்ம வீட்ல உள்ள வேலையில நம்ம தானே பார்க்கணும். காஃபி அவளே கீழே போட்டா. அவ கீழே போட்டான்னு நான் சொல்லல, அவ தரும்போது கை தவறி கீழே விழுந்துட்டு அதான் தொடச்சிட்டு இருந்தா. இங்க வாங்குங்க, ஏன் சும்மா சும்மா கோவப்படுதியா? சாரா காஃபி கீழே கொட்டிட்டுல, என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்ல, நான் வந்து தொடச்சிருப்பனே. இம்மா இங்க அவ தொடச்சது பிரச்சனை இல்ல, நான் வாரேன். அவ ரெண்டு பேரும் கை கொடுத்து குலுக்கி சிரிச்சிட்டு இருக்காவ. அத்த எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. நீங்க வேலை வாங்குறதுக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். எப்பா உன் பொண்டாட்டி இனிமே ஒரு வேலை செய்ய சொல்லிடப்படாதா? என்னென்ன செய்யணும்னு அவளுக்கே தெரியும், அவளே எல்லாம் பாத்துக்கிடுவான். அப்படி அவ வேலை செய்யணும்னு உங்களுக்கு அக்கறை இருந்தா முதல்ல அக்ஷயாவை வேலை செய்ய சொல்லுங்க. அத்தா நான் ஏதாவது சொன்னனா? எல்லாத்துலயும் என்ன பிடிச்சி இழுத்து விடுதியா? அறிவு இருக்கா உங்களுக்கு? ரோஹித் ஏமா அவளை அடிக்கிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? அக்ஷயா சாரவன் கிட்டத்தட்ட உன் வயசு தானே, உங்க அம்மா தான் மூளை கலங்கி தெரியாவ, உனக்கு அறிவு வேண்டாமா? அவ அதை கிளீன் பண்ணதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்ல, அவ கிளீன் பண்ணும்போது நீங்க கையை குலுக்கி சிரிச்சிய பத்தியெல்லாம் நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். என்ன இருந்தாலும் அவளை கை நீட்டது உனக்கு என்ன உரிமை இருக்கு? யாரா இருந்தாலும் நான் அப்படிதான். இப்ப காஃபி கப் யார் கையில இருந்து கீழே விழுந்து? என் கையில இருந்து. கிளீன் பண்ணுனா நீ கீழே இருந்துட்டு கிளீன் பண்ணு, நானும் சாராவும் மேல சோஃபால உட்காந்துட்டு உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். எப்படி? சாரி அத்தா. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? இப்ப உங்களை எல்லாம் நம்பி எப்படிதான் அவளை வீட்டுல விட்டுட்டு போறதுக்குன்னே தெரியல. 5 நிமிஷம் சான்ஸ் கிடைச்சா போதும். இப்பயா என்ன மறைச்சிட்டு நிக்கிறியா? என்ன பிஸியா இருக்கீங்களோ? என்னன்னு சொல்லிட்டு கிளம்பு. ரொம்ப சீன் போடாதுங்கண்ணா. சாரா ரொம்ப கோவத்துல இருக்கேமா, போயிரு. நீங்க கோவத்துல இருங்க, அடுப்பங்கரையில இருங்க, எனக்கு என்ன? சாரா என்கிட்ட ஏதாவது வாயை காட்டி வாங்கி கட்டிட்டு போயிடாத, போயிரு. அதானே இனிமே என் மேலேயும் கோவம் தானே வரும், வர வர மிருகமாயில போயிட்டு இருக்குதியா? ஆமா இந்த வாயெல்லாம் என்கிட்ட மட்டும் காட்டினா போதும். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க தான் என் கணவர். வழக்கமா பிஞ்சு போன காமெடிக்கே சிரிப்பியா? நீ கணவர்னு சொன்னது காமெடி, நான் சிரிக்கணுமா? எந்தாலையும் போங்க, உங்களை சமாதானப்படுத்த வந்தங்கட்டியா? கிளம்பு கிளம்பு. இந்த வாயில கொஞ்சமாவது அங்க காட்டியிருந்தேன்னா அவளுக்கு அடி மிச்சமாயிருக்கும்.
என்ன நகி நகின்னு? ஹலோ, இப்போ உங்களை எப்படி சமாதானப்படுத்தியதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஏங்க இப்ப சிரிச்சீங்க தானே? இல்ல, நான் பார்த்தேன் நீங்க சிரிச்சீங்க. நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன். ஏங்க எந்தானே இருந்துட்டு போங்க. போன வேலை என்னாச்சு? ஏங்க போன வேலை சக்சஸா? வீட்டு பத்திரத்தை நம்மள்ட்டே கொடுத்துட்டாவளா? தெரியாது. ஏன் கழுத்துப்படியா? கழுத்தை மட்டும் அங்கே இங்கேயுமா போட்டு திருக்கிட்டு இருக்குதியா? திட்டு வாங்கிராம பெயர் பத்துக்கா. இப்ப சிரிச்சியா இல்ல? இல்ல. எம்மா பாட்டிமா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மக்கா, நீ நல்லா இருக்குதியா? ஆமா பாட்டி. சாரா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாரா மக்களே? ஆமாமா வந்துட்டாரு. நடந்ததெல்லாம் சொன்னாரா? எம்மா அவங்களுக்கு அல்ல மாதிரி இருக்காரு, வாயே திறக்க மாட்டேங்காரு. அதான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணேன். எம்மா அப்பாட்ட பத்திரத்தை கொடுத்துட்டாவளா? ஆமா சாரா, அந்த அம்மா நல்லா பிரச்சனை பண்ணிருக்கு. அது தெரிஞ்சது தானே. அப்பாவை ஏதாவது சொல்லிருப்பாவளோ என்னமோமா, அதான் பயந்து கால் பண்ணேன். சொல்லாம விடுமா மக்களே அந்த பொம்பளை. எம்மா என்ன சொன்னாவலாம்? மக்களே முந்தி சொன்னாவ இல்ல, அதுதான் இப்பவும் சொல்லிருக்கு, சொத்துக்காண்டி தான் வந்திருக்கீங்கன்னு. எம்மைதிய பாத்துட்டா இருந்தாவ. அப்பாவை சொத்துக்காண்டி தான் வந்திருக்குதியான்னு சொன்னதும் சஞ்சய ரோகிதம் வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டாவலாம். யாருமே வாய் திறக்கலையாம், அப்படி கத்தி இருக்காவ. அப்படியாம்மா? மாறி ரோஹித் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? இதுக்கு மேல எங்க மாமாவை ஒரு வார்த்தை பேசினா நடக்கதே வேறேன்னு கத்தி இருக்காரு. அப்படியா? ஆமா மக்களே, புறவு பஞ்சாயத்தை எல்லாம் கூட்டி பத்திரத்தை நம்மள்ட்டே கொடுத்துட்டாவ. எம்மா பிரியாக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கல நீ. சாரா ரோஹித்த நல்லா பத்திரமா பாத்துக்கா. உனக்கு ஒண்ணுனா ஆளா அவர் தான் துடிச்சு போயிருவாரு. மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒண்ணுனாலும் பாத்தியா எப்படி ஆளா வந்து நின்னாரு. நல்லா பாத்துக்க மக்களே. சரிம்மா செல்லம். என்ன பல்ல காட்டிட்டு நிக்கியா? நீ என்ன ரூம் விட்டு வெளியே போவில்லையா? நான் ஏன் போனா? சாரா ஏன் அழுத்துட்டு இருக்கா? ஏன் எனக்கு அழதுக்கும் உரிமை இல்லையா? கொஞ்சம் அழாம ஹக் பண்ணிருந்தா நல்லா இருக்கும். இது ஆனந்த கண்ணீர். அப்படியா? நான் நீலி கண்ணீர்னு நினைச்சேன். ஏங்க எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னதை நீங்க திருப்பி பேசிருக்கீங்கல்ல, இங்கேயும் என்ன யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கல. ஏன்? ஏன்னா நீ ஏன் மனைவி. அழுதழுது என் ஷர்ட் எல்லாம் கண்ணீர், ஒரே கரை, ஷர்ட் எல்லாம் போச்சு. சரி அப்ப நான் விட வேண்டியதுதானே? இல்ல அழாம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. ஒண்ணும் கவலைப்படாதுங்க, உங்க ஷர்ட்டை மட்டும் கலத்தி தந்தா போதும். அதை நல்லா துவைச்சு கம்ஃபோர்ட் போட்டு காய வச்சு அயன் பண்ணி தந்துறீங்க. கவலைப்படாதுங்க. சாரா அப்பவும் உன் கைப்படம் இல்ல, கைக்கு உர போட்டு அலசி தரலாம். இப்ப கூட சண்டை போட கண்டியா? அழாம சிரிச்சுட்டே வந்து ஹக் பண்ணாலாவது நான் ஏதாவது பண்ணலாம். நான் கோவமா தான் இருக்கேன். ஆனா நான் ஹாப்பியா இருக்கனே. எங்க என்னம்மா? வரே வா. எப்படி? ஹாய் லவ் யூ. அடடடடா, எதுமே அடிக்கடி இப்படி ஏதாவது செய்யணும் போல இருக்கு. ரொம்ப நேரமா என்னடி பாத்துட்டு இருக்க? பிரியா அந்த போட்டோல இருக்கவர் தானே இறந்து போன சஞ்சய்? ஆமா அழகா இருக்காரு. அது கூட ஏன் ஒரு வாட்சியம் போட்டிருக்க? பத்தி அந்த வாட்ச் கதை உனக்கு தெரியாதுல்ல? சொன்னா நல்லா தெரியும். இந்த வாட்ச் இருக்குல்ல, இது எப்படி தெரியுமா இங்க வந்து? எம்மா அததாம கேக்கேன் எப்படி வந்துன்னு. எங்க மாமா இருக்கும் போதெல்லாம் ஒரு பிள்ளைக்கு மெகந்தி போட்டு கொடுக்க போனேன். நான் போட்டு கொடுத்த மெகந்தி அவங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. மாறி அவ எனக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டா. இந்த வாட்ச் அவளுக்கு அவங்க அண்ணா கொடுத்தது, அதை எனக்கு தந்தா. ஐயே இதையே எப்படி பல்ல காட்டிட்டு சொல்லிய? ஏன் மேடம்கிட்ட ஷீல்டு கிடைச்சாதான் பல்ல காட்டிட்டு சொல்லணுமா? அட எருமா, அவளுக்கு ஏற்கனவே இது அவங்க அண்ணா கொடுத்தது, அதை உனக்கு கொடுத்துருக்கா. இதுல உனக்கு பெருமை வேற. அங்கதான் இருக்க ட்விஸ்ட். சொல்லி தோலை. இந்த வாட்சை யாரும் அவங்க கிட்டே வச்சிருக்க கூடாது. நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப அவங்க அண்ணா அவளுக்கு கொடுத்தானா, அவன் எனக்கு கொடுத்தா. இதை நான் வேற யாருக்காவது எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். இது அதான் இது அவன் எனக்கு கொடுத்தாளா? ஆமா, நான் இது எங்க சஞ்சய் மாமாவுக்கு கொடுத்தேன். சரி, ஏன் சஞ்சய் மாமாவும் டாக்டர் சஞ்சய் இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஃப்ரெண்ட் ஆயிட்டாவ. பிரியா என்னாச்சு? பிரியா என்னாச்சு? ஏன் திடீர்னு அழுற? பிரியா இப்போ நீ அழுதுட்டே இரு, நான் போறேன். லூசு, இப்படி அழுதுட்டு இருக்கவா என்ன கூப்பிட்ட?
எடி சாரிடி. எதுக்கு பாழுத? இல்ல, அந்த ட்ரெயின் டிராவல் தான் எங்க மாமாக்கு கடைசி டிராவல். அந்த ட்ரெயின் மட்டும் அன்னைக்கு கரெக்டா போய் சேர்ந்துருந்தோன்னா எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா இருந்திருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்ல தான் சஞ்சய் மாமா இறந்தாரு. அப்போ இந்த வாட்சை நீ அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டியா? அவர் வேற யாருக்கும் அந்த வாட்சை கொடுக்கலையா? அதான் சொன்ன இல்ல, அந்த ட்ரெயின் டிராவல்ல தான் டாக்டர் சஞ்சய் இருந்தாருன்னு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல சஞ்சய் மாமா டாக்டருக்கு இந்த வாட்ச் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல. எங்க மாமா இறந்துட்டாரு. அவரோட ஹார்ட்டை தான் எடுத்து டாக்டர் சஞ்சய்க்கு வச்சிருந்து. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல என்னமா எழுதாங்க தெரியுமா? பிரியா, உனக்கு அப்பவே டாக்டர் சஞ்சய் பிடிக்குமா? பிடிச்சுதான் நீ ஹார்ட் கொடுத்தியா? அஞ்சு, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அஞ்சு, அந்த டைம்ல எங்க மாமா இருந்ததை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏதாவது ஒரு வழியில என் மாமா உயிரோட இருக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோண்டிட்டே இருந்து. அதான் எங்க பின்னாடி நல்லா அழுதுட்டே இருந்தாவ ஒரு அம்மா அப்பா. அவங்க பையனுக்கு எங்க மாமாவை ஹார்ட் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். சாராக்கு அம்மா அப்பா யாருமே எதுவும் சொல்லலையா? யாருமே எதுவுமே சொல்லல. எல்லாமே என் இஷ்டம் சொல்லிட்டாவ. அவ்வளவு பாசமா இருந்த எங்க மாமா என்ன விட்டுட்டு போயிட்டாவ. பிரியா, எவ்வளவு பாசமா டாக்டரும் கூட இருக்காரு. இதை விட உனக்கு என்னடி வேணும்? அதான் அஞ்சு என்னோட பயமே. எங்க அம்மா அப்பா அவங்கள இழந்தேன். பிறகு சஞ்சய் மாமா, இப்ப இவர் வேற இவ்வளவு பாசமா இருக்காரு. இவரையும் இழந்துட்டேன்னா நான் என்ன பண்ணது? பிரியா, எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல, எப்படிதான் இத்தனை டிகிரியும் அரியர் இல்லாம பாஸ் ஆனியோ? அடியே வேற இன்னமும் பழைய பாட்டே பாடிட்டு இருக்க பத்தியா? பொன்னே மாதிரி பட்டவியல எல்லாம் எந்த லிஸ்ட்ல தெரியுமா சேர்க்கணும்? இந்த கல்லுல இந்த டப்பாய்க்குள்ளாடி 3 தடவை போய் விழுந்துட்டுன்னா நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு பண்ணுவாவே இல்ல. அந்த கேட்டகரியாக நீ. நான் படிச்சு பாஸ் ஆனது. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. படிச்சு பாஸ் ஆனவே இதெல்லாம் நம்புவாங்களாம். சரி சொல்லு, பிறகு இந்த வாட்சை சஞ்சய் எப்போ உன்ட்ட கொடுத்தாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்பதான் கொடுத்தாரா? ஆமா, 3 வருஷமா நாங்க பேசுவோமா பேச மாட்டோமான்னு தெரியாம எங்க பின்னாடியே அலைஞ்சிருக்காரு. நான் வேற அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விசாரிச்சுட்டே இருந்தேன். பிரியா, ஒரு விஷயத்த கவனிச்சியா? நம்ம ஒண்ணு நினைக்கும், ஆனா கடவுளோட திட்டத்தை பத்தியா? திட்டமா? நாம ஒண்ணு நினைப்போம், கடவுள் வேற மாதிரி நினைப்பாரு. ஆனா கண்டியா, இவ்வளவு கோடி மக்கள் இருக்க மத்தியில இந்த வாட்ச் மறுபடியும் உனக்கே வந்திருக்கு. வீட்டுல டைம் போகலன்னு என்ன கூப்பிட்ட? உங்க ஆளு ஒன்னே தானடி காலேஜ் போக கூடாதுன்னு சொன்னாரு. என்ன எதுக்கு நீ போவேண்டான்னு சொன்ன? நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு ஆளு வேணாம்ல. என்ன கூட்டு வந்துட்டு இப்படி பாத்துட்டே இரு. ஆமா, இனிமே உன்னை கட்டிப்பிடிச்சு கிஸ் தரட்டா? வந்த பிள்ளைக்கு ஒரு ஜூஸ் தரணும்னு யாருக்கா தோணுச்சா? அலப்பி அத்தாம போட்டுட்டு இருக்காவ. பிறகு கூடிய சீக்கிரம் டும் டும் தான். அவருக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ரொமான்ஸ் தான். ஆஹா, நாங்க எல்லாம் நல்ல பிள்ளை. சரிதான், பாக்கதானே இருக்கோம். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும் பிள்ளை. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து எங்க டாடி வந்து என்ன கூட்டு வந்தார்ல, அடிக்கடி கவனிச்சிருக்கேன். எங்க டாடி வந்து என்ன வண்டியில ஏத்துனது நீங்க உங்களுக்குள்ளால ஏதோ குசு குசுன்னு பேசிடுவியா? குசு குசுனா? ஆமா, உங்க ஆள் அப்படியே என்ன பார்த்து சொல்லு விட மாதிரி பாப்பாரு. நீ உடனே கோவப்படிய மாதிரி மூஞ்ச வைப்ப. அப்படியா? நடிக்காதென்ன, நான் பார்த்தேன். என்னமோ அவர் என்னைய பத்தி கலாச்சிட்டே இருந்தாரு. நீ உடனே முறைச்ச. அஞ்சு, உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டு பத்தியா? காதல் பைத்தியத்துல இருக்கல, அதான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணியது. நடிக்காத என்ன? நீ ஓகே சொல்லாட்ட என்ன கரெக்ட் பண்ணலாம் தானே பாக்காரு. நினைப்பதான் பொழப்ப கெடுக்கும். அவருக்கு வேற வேலை இல்ல பாரு. ஆனா பிரியா, பிகர் பரவாயில்ல, கொஞ்சம் பாக்கிய மாதிரி தான் இருக்காரு. அதாம்மா உன் ஆளு டாக்டர் ஹேண்ட்ஸமா நல்லா தான் இருக்காரு. நீ மட்டும் நோன்னு சொன்னேன்னு வை, நான் ஓகே சொல்லி தள்ளிட்டு போயிருவேன். ஹலோ ஹலோ, இங்க ஆசைப்பட்டா மட்டும் காணாது, அவரும் ஆசைப்படணும். எனக்கு என்னமோ அவர் கண்ணை பார்க்கும்போது ஆசை இருக்க மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியல. எடி, கல்யாணம் பிக்ஸ் ஆன பொண்ணு பேச மாதிரியே பேச. பிரியா, அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிட்டு. ஸ்டாப் ஆயிட்டா? ஏன்? டாடிக்கு பிடிக்கல. திடீர்னு என்னாச்சு? நீ ஃபீல் பண்றியா? ஐயே, நான் தான் ஆசையை வளர்க்கவே இல்லையே, பிறவதுக்கு ஃபீல் பண்ணணும். ஏன் உங்க டாடிக்கு பிடிக்கல? அந்த ஆளு ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாராம். அப்படியா? அஞ்சு, நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, உனக்கு சூப்பரான லைஃப் கிடைக்கும் பாரு. அதாண்டி சொல்லை, நீ டாக்டருக்கு நோ சொல்லிரு, நான் ஓகே சொல்லி தள்ளிட்டு போயிருவேன். அத்தாமா, அத்தாமா, ஏண்டி கத்த? ஏன் மக்களே, ஜூஸ் கேன்சல். பாவி, எப்படி ஜூஸ் போச்சா? வந்த பிள்ளைக்கு ஒரு வாய் தண்ணி கூட தராம அனுப்பிய பத்தியா? அதெல்லாம் எங்க அத்தாமா கரெக்டா இருப்பாவ. பிரியா, ரெஸ்ட் ரூம் உள்ளாடிதான் எடுக்க போயிட்டு வா. லூசு, வாய் செவிடாலும் விட்டா போதும். லூசா நீங்க இப்படியே பயங்காட்டுவியா வந்து? எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி, உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, ஏன் இப்ப உங்களுக்கு? நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி. பிரியா குட்டி, கீழே விடுங்க, ஆள் இருக்கு. வரும்போதே பார்த்துட்டு தாமா வாரேன். உங்க அத்தாமா சின்சியரா யாருக்கோ ஜூஸ் போட்டுட்டு இருக்காவ.
உங்க பாட்டி எப்போ மாதிரி வெத்தில கல்ல வச்சு வெத்தில இடிச்சிட்டு இருக்காவ. உங்க மாமா அவர் பையன டயர்ல தூங்கிட்டு இருக்காரு. ஆஹா, அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கியா? கீழே இறக்கி விடுங்க, பிறகு வருத்தப்படுவியா? பிரியா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவு? போன காரியம் சக்சஸ். அப்படியா? எனக்கு முன்னமே தெரியுமே நீங்க போற வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியும். உனக்கு எப்படி தெரியும்? மாட்டுக்கு பிரசவம் பார்க்க தானே போனியா, பிறகு சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். அடியே, அப்படியே கீழே போட்டுருவோம் பாத்துக்கா. மாறி என்னமோ துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறியா? என்னட்ட என்னன்னு சொன்னியலா? எங்க போறியன்னு பின்னாடியே வந்து மாறி மாறி கேட்கேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னியலா? பிரியா, நீ எனக்கு ஓகே சொல்லுவல்ல? ஆமா. அப்ப ஓகே சொல்லுவியா? கீழே விடுங்க. பிரியா, இப்பதானே நான் கேட்டேன் ஓகே சொல்லுவல்லான்னு. கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னா. நீங்க சர்ப்ரைஸ் என்னமோ சொல்ல போறியன்னு நினைச்சேன். அதாம்மா, நீ ஓகே சொல்லுவல்ல, அப்ப சர்ப்ரைஸா ஓபன் பண்ணி சரியா? இது அநியாயம் என்ன? பிரியா, இன்னைக்கு ஒரு பாட்டி என்னைய பார்த்து என்ன தெரியுமா சொன்னவ? நல்ல மாட்டுக்கு பிரசவம் பாத்தியான்னு சொன்னவளோ? நீயும் நானும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துனாவ. அப்படியா? அப்படியேதான். பிரியா, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நீ இந்த வீட்டுல இருக்க ஆசைப்படுவியா, இல்ல நம்ம வீட்டுல இருக்க ஆசைப்படுவியா, இல்ல உன் வீட்டுல இருக்க ஆசைப்படுவியா? ஏன் வீடா? அதான் உங்க அம்மா அப்பா வாழ்ந்தாங்கல்ல ஒரு வீடு. அதெல்லாம் நடக்காதுல்ல. இறக்கி விடுங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கே. ஆமாமா, உங்களுக்கு ஜாலியா தானே இருக்கும். அடாடா, நம்ம மஞ்சு எங்க காலேஜுக்கெல்லாம் போக மாட்டியலா? இறக்கி விடுங்க. இரு குட்டிமா, ஏங்க காலேஜ் கட்டடிச்சிட்டு ஒரே ஊர் சுத்தல் தான். கடவுளே. ஆமாமா, அப்படியே உங்களால தனியா காலேஜ் போனா யாராவது கடத்திட்டு போயிருவாவ. காலேஜ் கிளம்பி நின்ன பிள்ளைய கூட்டு வரதுக்கு ஆள் இல்ல, போவாண்டான்னு சொல்லிக்கிட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். இது உங்க பெட்ரூமா இல்ல அவ பெட்ரூமா? அத்தாமா, மக்களே ஜூஸ் அதுல வச்சுட்டு போறேன், எடுத்து குடிங்கன்னா 3 பேரும். போச்சு போச்சு, என்ன நினைப்பாவ? பிரியா, மக்களே ஜூஸ் எடுத்து குடிங்க. அஞ்சு. ஆண்டி, டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு மக்களே, மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனா போதும். சரி ஆண்டி. சஞ்சய், போகும்போது என் ரூம் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? என்ன ஆண்டி, எதுனா பிரச்சனையா? ஐயே, அப்படியெல்லாம் இல்ல மக்களே. அத்தைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே கால் வலி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வரையில. நீங்க ஒரு தடவை என்னையாதுன்னு பாத்துட்டு எல்லாம் மருந்தெளி தந்துருவீங்க எல்லாம். சஜி போய் வாங்கிட்டு வருவான். நான் இப்ப கீழே வரேன். பாத்துட்டு நான் நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வழியா தான் போவேன். சஜு எல்லாம் அலையாண்டா ஆண்டி, நானே வாங்கிட்டு வந்துருவேன். சரி மக்களே. போச்சு போச்சு, எங்க அத்தா அம்மா என்ன நினைச்சிருப்பாவ? ஆமா, அழகா தேர் மேல யாரு இருந்த மாதிரி இருந்துட்டு இடி எங்க அத்தா அம்மா வந்திருக்கு, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பல்லைய காட்டிட்டு நிக்கிறியா? அது உங்களுக்கு யார் தூக்க சொன்னது? இது கொள்ளாமே இவ்வளவு நேரம் நல்லா இருந்துட்டு இன்னும் 2 நிமிஷம் விட்டு இருந்தாலும் தூங்கி இருப்ப. என்ன நினைச்சிருப்பாவ என்னைய? ஒன்னும் நினைச்சிருக்க மாட்டாவ. ஏங்க மஞ்சு. மஞ்சு இல்லங்க, அஞ்சு. பேராங்க முக்கியம் இல்ல பியாரா முக்கியம், மனசுதான் முக்கியம். பாத்தீங்களா, இவ்வளவு நேரமும் நல்ல ஒய்யாரமா இருந்துகிட்டு இப்ப கேள்வி கேட்கறது கண்டியலாம். ஆளுன்னு சொன்ன, யாருன்னு சொன்னியா? ஆமா, காலேஜுக்கெல்லாம் போவில்லையா? என்னத்துக்கு காலேஜ் கட்டடிச்சிருக்குதே 2 பேரும்? சஞ்சய், அடி வாங்கிட்டு போயிடாதுங்கண்ணா. ஆமா, நல்ல காலேஜ் கிளம்பி நின்ன பிள்ளைல காலேஜ் போண்டான்னு சொல்லிட்டு அதானே. அதான் பரவாயில்லையே குட்டிமா, புருஷன் பேச்சு தட்டாம கேட்டிருக்காருல. மஞ்சு, உங்களுக்கு பாத்துருக்கலாம் ஒரு பையன், அவரு என்ன வேலை பாக்காரு? இல்ல சஞ்சய், அது ஸ்டாப் ஆயிட்டு. ஏன், என்னாச்சு? ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாரு போல, அதான் டாடிக்கு பிடிக்கல. ஃபீல் பண்றீங்களா? ஐயே, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. ஃபீல் பண்ணது. அப்ப ஒன்னும் கவலைப்படாதுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா. என்ன பிரியா, உங்கால பார்வையால இப்ப உங்களை எரிச்சிருப்பாவளே.